Thank you.
தேவனாகிய கர்த்தர் சூரியன் கிழக்குமாக கர்த்தர் திருவையும் மகிமையை வருவார் உத்தமமாய் நடந்தவர்களின் நன்மை வழங்காதுகிறார் சேகரித்த தாமே எண்பத்தி நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது. கீர்த்தி தென் வாக்கியத்தை வாசிக்க போராடி புத்தரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒதுக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. கீர்த்தி தென்னும் இசைக்கருவிலே வாசிக்கப்பட்ட போராடி புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்டதான போராடி புத்திரர்களுடைய தலைவனாகிய ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான ஒரு சங்கீதம். இது ஒரு பாடலின் சங்கீதமாக இருக்கிறது. அங்கே 1ஆம் வசனத்திலே சேனையின் கர்த்தாவே வாசஸ்தலம் என்பது இன்பமானது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானது. தேவனுடைய வாசஸ்தலம் என்றால் என்ன? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் எவ்வளவு இன்மையானது, எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தின் மேன்மையை குறித்து இங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆலயத்தின் மேன்மை. அப்போ அந்த ஆலயத்தின் மேன்மை அது எப்படி இருக்கிறது? அங்கே எளியவர்களாகிய திக்கச்சோர்களாகிய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறதா இருக்கிறது, பாதுகாப்பு கொடுக்கிறதா இருக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அவருடைய வாசஸ்தலம் மிகவும் மேன்மையா இருக்கிறது. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ஆசரிப்புங்கிற கூடாரத்தில் என்ன செய்தார்கள்? கூடி கர்த்தரை ஆராதித்தார்கள். அங்கே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இருக்கிறது. உள்ள உள்ள ஒவ்வொரு பொருட்களும் அங்கே தேவனுடைய வாசஸ்தலமாய் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் கட்டினதான தேவனுடைய ஆலயமும் ஆசரிப்பு கூடாரத்தை கூட என்ன செய்தது? காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியே அவன் கட்டியிருந்தான். அப்போ தேவனுடைய வாசஸ்தலங்கள் எப்படிப்பட்டது? அது ஆசீர்வாதமாய் இருக்கிறபடினால அவருடைய வாசஸ்தலத்தின் மேன்மையை நாம் காணும்படியாக இருக்க வேண்டும், வாஞ்சையுள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். அப்ப அந்த வாசஸ்தலத்தின் மேன்மையை யாரு பார்ப்பாங்க? அவருடைய ஆலயத்தை தங்கி வாசமாய் இருக்கிறவர்களுக்கு அவருடைய மகிமை செய்யும் பெரிதாய் விளக்குகிறதா இருக்கிறது. அப்போ இங்கே தாவீது அவருடைய மேன்மையை மகிமையை என்ன செய்திருந்தான்? நன்றாகவே அறிந்தவராய் காணப்பட்டார். மாத்திரமல்ல, 2வது வசனத்தில் ஆத்மா கர்த்தருடைய ஆலயத்தினாக எப்படி இருக்குது? வாஞ்சை தவமா இருந்து இருதயம் மாம்சம் செய்துள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் வருகிறது. ஆலய பிரகாரங்களின் வாஞ்சை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்க வேண்டும்? வாஞ்சையா இருக்க வேண்டும். உலக பிரகாரமான வாஞ்சையானது அதெல்லாம் ஒரு நாளிலே அது மாறி போகும், காணாமல் போகும். அது நமக்கு வேதனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே நம்ம வாஞ்சையும் தவமா இருக்கும் போது, நம்ம அவரை நோக்கி அந்த ஆலயத்தில் இருந்து கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய வாஞ்சையையும் விருப்பத்தையும் தெரிவிக்கிறதா இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய ஆலயத்தின் மேல் எப்படி இருக்கணும்? வாஞ்சையா இருக்கணும். சங்கீதம் 42 தாவீது சொல்கிறார், மானாகத்தின் நீருடைய வாஞ்சத்து கதறுதுகளை நாத்து மனுஷிக்கிறது உண்மையில வாஞ்சத்து கதறுகிறது என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இன்றைக்கு பிரஜாதியார் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? அவர்களுடைய தெய்வங்கள் மேல் ஆலயத்தின் மேல் என்ன செய்கிறாங்க? மிகுந்த வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறாங்க, மிகுந்த வாஞ்சை உள்ளவர்களா. அதிகாலையில் என்ன செய்யறாங்க? எழுந்திருக்கிறாங்க, பல காரியங்களை செய்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? அதிகாலையில என்ன செய்யறது? எழுந்துறதுல தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? சோம்பேறிகளா இருக்கிறார்கள். அப்போ நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கு சோம்பேறியை குறித்து. சோம்பேறியுடைய கை எப்படி செய்யும், சோம்பேறியுடைய காரியம் எப்படி இருக்கும்னு சொல்லி அங்கே சோம்பேறியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா இந்த சோம்பேறியை போல இராதபடி அங்கே சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு எறும்பு என்ன செய்யும்? அது சின்னதா இருந்தா கூட அது சுறுசுறுப்பா என்ன செய்யும்? அங்கே ஓடி தனக்கென்று ஆகாரங்களை கோடை காலத்துக்காக என்ன செய்கிறது? சேர்த்து வைக்கிறதா இருக்கிறது. ஒரு சின்ன எறும்புக்கு அவ்வளவு சுறுசுறுப்பு இருக்கும் என்றால் தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டி
ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நமக்கு அதோட மேலான ஒரு சுறுசுறுப்பு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். சுறுசுறுப்பு உள்ள கை என்ன செய்யும், ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட உள்ள அனுபவம் உடையவர்களா இருக்க வேண்டும். தேவன் மேல் அப்படிங்கிற வாஞ்சையா இருக்கணும். அநேகருக்கு உலக பிரகாரமான காரியங்கள் என்ன இருக்குது, வாஞ்சை இருக்குது. வாழ்க்கையில் இப்படி நான் வாழ்க்கையில் என்ன செய்யணும், முன்னேற வேண்டும் என்று சொல்லி பல விதத்துல என்ன செய்யறாங்க, பிரயாசப்படுறாங்க, ராப்பகலாம் உழைக்கிறாங்க. ஆனா கூட அவங்க வாழ்க்கையில என்ன வரமடைக்குது, ஆசீர்வாதம் வரமடைக்குது. அவங்க விரும்புகிற காரியம் அவங்க வாழ்க்கையில என்ன செய்யறது இல்ல, நடப்பதில்லை. வேதனைக்கு மேல வேதனையா இருக்கிறது. வேதனை கூட பாருங்க, ராமுழுது என்ன செய்தான், பிரயாசப்பட்டு என்ன செய்தான், வலைகளை வீசி மீன் பிடித்தா. ஆனா ராமுழுதும் பிரயாசப்பட்ட கூட அவங்க என்ன செய்யல, ஒண்ணுமே அகப்படலைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அப்படிப்பட்டதான ஒரு வயிற்றுக்காக, ஒரு உலக வாழ்க்கைக்காக எவ்வளவோ பிரயாசப்படிக்கும் போது அதெல்லாம் என்ன செய்கிறது, அது இல்லாமல் போகிறது, மனமுடைந்து போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா தேவனுடைய ஆஞ்சையின் மேல, ஆலயத்தின் மேல நீங்க வாஞ்சையா இருக்கும் போது அது உங்களுடைய குறைவுகளை எப்படி மாற்றுகிறதா இருக்கிறது, நிறைவாய் மாற்றுகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட நிறைவை நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்துல நம்ம பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய சமூகத்துல தான் நிறைவு இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சு சில நபர்கள் சொல்லுவாங்க, நான் வந்து நிறைய எக்ஸாம் எழுதுவாங்க, சொல்லுவாங்க, நான் 2 முறை எழுதிட்டேன், 3 முறை எழுதிட்டேன், நான் செஞ்சுட்டேன், இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நான் ஃபெயில் ஆனா கூட அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா பாருங்க, சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்பு அதிகாலையில் நினைச்சேன், முதல் 1 மணி நேரத்துல நான் நினைச்சேன் ஜோ பண்ணுவேன், நல்லா ஜோமிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நான் படிப்பேன். இன்னைக்கு என் வெற்றிக்கு மூல காரணமே ஜபம் தான் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். பிள்ளைகளே, அவனுடைய நம்முடைய வெற்றி எதில் இருக்கிறது, நம் கர்த்தரை தேடுகிறதில் இருக்கிறது, ஒரு ஆலயத்தில் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆலயத்தின் நன்மையினால் அவங்க என்ன செய்வேன், திருப்தியாக்குவேன். ஆலயத்துல தான் அவங்க நன்மை இருக்குது தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப அவருடைய ஆலயத்துல நம்ம என்ன செய்யணும், வாஞ்சையா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது பாருங்க, ஆண்டவர் மேல மிகுந்த வாஞ்சை உள்ளவனாக இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்போ தேவனை எவ்விதமாய் பாடி துதிப்பதுல நம்ம என்ன செய்யணும், எழுப்பணும். எவ்விதமாய் பாடி துதிக்க வேண்டும், அதுல ஒரு வாஞ்சை வேணும். அப்போ தேவனுக்காக பாடணும், தேவனுக்காக எழுப்பணும், தேவனுக்காக ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களாக செய்யணுங்கிற ஒரு வாஞ்சை நமக்கு என்ன செய்யணும், உண்டாகணும். ஆலயத்துல மாத்திரம் வாஞ்சை இருந்தா போதது, அதை விட மேலாக கர்த்தருக்கு நம்முடைய கைகளும் கால்களும் இருதயமும் நாவும் என்ன செய்யப்பட வேண்டும், செயல்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட வாஞ்சை இன்றைக்கு நமக்கு உண்டாக வேண்டும். அந்த வாஞ்சை நம்மளை என்ன செய்யும், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கிறதா இருக்கிறது. அந்த வாஞ்சை நம்மளை உயர்ந்த அடைக்கிறதிலே கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட வாஞ்சையை நம்ம என்ன செய்ய வேண்டும், நாட வேண்டும். அங்கே 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ராஜா தேவனை சேனியத்தினுடைய வீடுகளில் அடைக்கலாம் குருவி தகவலாம் குருவி தன் குஞ்சிலே வைக்க கூடும் கிடைக்கிறது. அடைக்கலாம் குருவி தகவலாம் குருவி அவர்களுக்கு தேவனுடைய வீடத்துக்கு மேல என்ன செய்கிறது, கூடுதலை வைக்கக்கூடிய அந்த காரியம் கிடைத்ததே என்று சொல்லி எளியவர்களாகிய நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆராதிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அப்ப பாருங்க, அங்கே அப்படிப்பட்ட ஒரு அந்த குருவி அது நிரந்தரமா இருக்குமா, ஒரு கூடு கட்டி நிரந்தரமா அந்த கூட்டுல இருக்குமா, இருக்காது. குறிப்பிட்ட காலங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பல இடங்களிலே மரத்திலே பல காரியங்களிலே சஞ்சரிக்கிறதா இருக்கிறது. அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு தேவனால் படைக்கப்பட்ட ஒரு பறவைக்கே தேவனுடைய சமூகத்துல என்ன இருக்கிறது, குஞ்சு வைக்க குருவிக்கு கூடு செய்கிறது கிடைக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய சமூகத்திலே இருப்பதற்கு நல்ல வீடை, நல்ல ஒரு கூடாரத்தை என்ன செய்திருக்கிறார், அமைத்து தந்திருக்கிறார். அவரோடு இருக்கும்படிக்காக, அவரோடு அமர்ந்திருக்கும்படியாக அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் என்ன செய்கிறார், தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உண்மை பலன் கொள்கிற மனுஷன் தங்கள் இதே சரியான வழியில் கொண்டிருக்கிற பாக்கியவாங்க. பலன் கொள்கிற மனுஷர்கள் பாக்கியவாங்க. யார் பலன் கொள்ள முடியும், தன்னுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ தேவனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், பலன் கொள்ள வேண்டும். அங்கே ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிற கருகளை போல் என்ன செய்வார்கள், சட்டைகளை எடுத்து எழுப்புவார்கள், ஒட்டிக்கால் இடைப்படையா நடந்தாலும் சோர்ந்துவாக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார், பலனை தருகிறார். அப்ப சும்மா என்ன செஞ்சிருது, பலன்
பலன் வந்துடாது. கர்த்தரோட சமூகத்துல நம்ம காத்திருக்கணும். காத்திருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு பலனை தருகிறார். அப்போ பலன் மாத்திரம் இல்ல, சபையான இருதயம், சபையான வழியில நடத்தப்படக்கூடிய அந்த அனுபவத்தை ஆண்டவர் தருகிறார். தேவனுடைய பிள்ளைகளை சங்கீதம் 18:29 சொல்லப்பட்டு, மாலை ஒரு சேனைக்கு என்ன செய்வேன்? பாய்ந்து செல்வேன், மாலை மதிலை தாண்டுவேன். அப்படிப்பட்ட சேனைக்குள்ளே பாய்ந்து போக மதிலை தாண்டக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தருகிறார். எப்ப தருகிறார்? அந்த சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் தருகிறார். மாத்திரம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் நம்மளை பலப்படுத்துகிறவர் யார்? ஆண்டவராகிய கிறிஸ்து. அவராலே தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை ஆண்டவர் தருகிறார். அப்ப அந்த பலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சமூகத்திலே காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 10வது வசனத்திலே 1000 நாளை பார்க்கிறோம், ஒரு பிரகாரங்களில் செல்லும் ஒரே ஒரு நாள் அல்லது அவாமை உண்டான வாசமா என்பதை பார்த்து தேவனுடைய ஆலயத்தை வாசப்படி காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். அப்ப 1000 நாளை நம்ம பார்க்கிறோம். பூமியிலே நம்ம 1000 நாட்கள் நம்முடைய இஷ்டம் போல நம்ம விருப்பத்தின்படி நம்ம என்ன செய்யலாம்? வாழலாம். நமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனாலும் அந்த நாட்களை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய கூடாரத்தில் வாசம் பண்ணி இருக்கிற அந்த நாள் எப்படிப்பட்ட நாட்கள்? அது ஆசீர்வாதமான நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அப்படிப்பட்ட நாட்கள் உலகத்துல பாவத்துல வாழ்வது, இந்த பாவம் அந்த நேரத்துக்கு எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். அதுக்கப்புறம் அது நம்மளை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த பாவம் நம் கண்முனை இருக்கிறதா இருக்கிறது. அந்த பாவம் நம்மை கொள்கிறதா இருக்கிறது. இந்த பாவத்தின் நிமித்தமாக நம்ம வேதனை அடைகிறவர்களா இருக்கிறோம், தண்டிக்கப்படுகிறோம். பாவத்தின் நிமித்தமாக என்ன இல்லை? மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நம்ம இஷ்டம் போல நம்ம வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவனுடைய ஒரே ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துல இருந்து அந்த பிரசனத்துல அந்த மகிமையில மகிழ்ந்து கழிவுந்து அந்த பாக்கியத்தை நாம் பெறும்போது அதில் என்ன செய்கிறோம்? மிகுந்த ஆசீர்வாதத்தை, மிகுந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கலாம். ஒரு நாள்ல தேவனுடைய சமூகத்துல பாருங்க, அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு பெரிய குடிகார கடந்த நாள்ல கூட நம்முடைய ஆலயத்துக்கு ஒரு மனிதர் வந்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல ஒரு இதா பிரஜாதி தேவையை ஆராதிக்கிற ஒரு மனிதனாய் இருந்த போதிலும் அங்கே ஆண்டவர் அவரை ஒரே ஒரு சனப்படுதலை தொட்டபோது அவருடைய வாழ்க்கை மாறினது. அவர் ரட்சிக்கப்பட்டார். அந்த ஒரு நாட்களிலே அவரை தெரிந்து கொண்டு ஆலயத்தை விடாதபடி தவறாதபடி அவர் கடந்து வந்து ஆராதிக்கிற நல்ல வார்த்தையில் ஒரு மகனாய் காணப்பட்டார். பாருங்க, இந்த ஒரு நாள் தொடுதலிலே அவர் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கும் போது, ஒரு நாள் தேவனை ஆராதிக்க நீங்கள் கடந்து வரும்போது, அவர் சமூகத்தின் மகிமையை வாஞ்சிக்கும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருகிறார். மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் வருகிறது. நல்ல நாட்கள், திருமண நாட்கள், பிறந்த நாட்கள், இன்னும் எத்தனையோ நல்ல விசேஷமான நாட்கள் வருகிறது. ஆனால் அந்த நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் நாம் அப்படிப்பட்ட நாட்களை விட தேவனுடைய சமூகத்திலே, தேவனை ஆராதிப்பதிலே, தேவனுடைய ஆலயத்திலே நாம் கடந்து வருகிறது. அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் மிகுந்த ஒரு பாக்கியத்தை தருகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஆலய பிரகாரத்தில் செல்வதில் நாம் எப்படி இருக்கணும்? வார்த்தையா இருக்க வேண்டும். அவருடைய கூடாரத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து வர வேண்டும். அவருடைய வாசப்படியை என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். காத்து நான் எப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பேன் என்று சொல்லி அவன் எப்படி காணப்பட்டானா? வார்த்தையா இருந்தான், ஆசையா இருந்தான். அந்த இருதயமில்ல எப்பொழுது நான் ஆலயத்துல இருப்பேன், தேவனுடைய சமூகத்துல இருப்பேன் என்கிற வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? தேவனுடைய ஆலயம் என்பது என்றால் வார்த்தையா இருக்கிறதா? இல்லை தேவனுடைய ஆலயம் என்றால் அது கசப்பா இருக்கிறதா? அங்கே தாவீதோட வாழ்க்கையில அவருடைய ஆண்டவர் மேல் அவ்வளோ ஒரு வார்த்தையாய், அவ்வளோ ஒரு பக்தியாய் இருந்தபடியினாலே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆகவே இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டபடி 1000 நாளை பார்த்து பிரகாரத்தில் செல்லும் அந்த ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரத்தை வாசமா இருப்பதை பார்த்து தேவனுடைய ஆலயத்தின் வாசத்தை காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட காத்திருப்பதை தெரிந்து கொள்கிறீங்க? அங்கே டிவி முன்னாடி, செல்போன் முன்னாடி காத்திருப்பதுல அதுல விருப்பமா இருக்கிறீங்களா? இல்லைன்னா நீங்க எப்ப நான் தேவனுடைய சமூகத்துக்கு போவேங்கிற ஒரு வாஞ்சையில நீங்க காத்திருக்கிறீங்களா? பாருங்க, தேவனுடைய சமூகத்தின் பாதத்துல என்ன செஞ்சிருந்தா காத்திருந்தால் சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் நன்மையை பெற்றுக்கொண்டால், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால், இன்றைக்கு அப்படிப்பட்டதான தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்பதை என்ன செய்யணும்? நாட வேண்டும். அவருடைய ஆலயத்தை ஆராதனை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோது மிஸ் பண்ணக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரத்தை, அந்த நாளை நம்ம கொடுக்க
அதுலதான் என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை கனப்படுத்துறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தரை பாடி துதித்து ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மிகவும் மகிழ்ச்சியுடையவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆலயம் கூடி வரத என்ன செய்யக்கூடாது? நம்ம விட்டு விடக்கூடாது. அப்ப அந்த நாளை நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம கனம் பண்ணணும், அதை நேசிக்கணும், அதை கூடி வரணும், அதில் நம்ம காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப அதுலதான் நமக்கு என்ன இருக்கு? நன்மை இருக்கு. அநேக செய்கிற தவறு ஆலயத்தை என்ன செய்யறதுல வர முடியல. பல விதமான தடைகள் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனாலும் அந்த தடைகளை நம்ம செய்ய வேண்டும், தகர்த்து விட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து அந்த நன்மை என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும். வேதம் தெளிவா சொல்லிக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்குமே ஆனால் ஆண்டவர் கூட்டக்கூடிய ஆசீர்வாதம் தருவார். 12 வசனத்துல சூரியனுக்கு இடமா இருக்கிறார். கர்த்தர் கிருபை மகிமை அருள்வார். உத்தமமா நடக்கும் நன்மையை வழங்காதார். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? சூரியனா இருக்கிறார். இடமா இருக்கிற கிருபை எப்பொழுதும் மகிமையை நமக்கு அருளி செய்து நன்மையை ஆண்டவர் செய்கிறார். நமக்கு வழங்குகிறது என்ன இருக்கிறார்? அவர் உத்தமமான பிள்ளைகளுக்கு, உத்தமமான தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன் எப்படி இருக்கிறது? அங்கே இப்படிப்பட்ட நன்மையை ஆண்டவர் செய்கிறார், கொடுக்கிறார். சொல்றது போல செய்தி கர்த்தாவே நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனை நம்பியிருக்கிற மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். இன்றைக்கு நீங்க எல்லாம் யாரை நம்பியிருக்கிறீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்கிறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்குது. அவர் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நம்பியிருக்கீங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம், மெய்யான வழி. அவர்தான் அவர் கரெக்டா நம்ம கொண்டு போய் பரலோகம் சேர்ப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் என்ன செய்யறது இருக்கிறது. ஆகவேதான் நம்ம இந்த நேரத்தில் இந்த ஆராதனை நம்ம கூடி இருக்கிறோம். அவர் மேல் இருக்கிற இந்த நம்பிக்கை வேதம் சொல்லுகிறது. அவரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க கர்த்தரை நம்பியிருக்கிறீர்களா? ஆண்டவராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவராலே நீங்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்களா இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். ஆகவே நிச்சயமாகவே நம்ம ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனத்துல 1வது வசனத்துல 10வது வசனத்துல சொன்னது போல நம்ம அவருடைய ஆலயத்துல வாசஸ்தலத்துல நம்ம எப்படி இருக்கணும்? வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து பலன் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கே தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையா இருந்தது. அவருடைய ஆலயத்தின் மேல நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை நன்மையை தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள். சங்கீதம் 81 சங்கீதம் 10 வசனம், சங்கீதம் 81 10 சங்கீதம் 103 5 வசனம், 2 வசனம். இன்னொரு வசனம் சங்கீதம் 103 5 வசனம். நன்மை நாம் வாயத்திற்கு அருகிறார். அழகுக்கு சமானமாய் வயிற்று வாழ வைத்துள்ளார். வசனங்களை நாம் வாசிப்போம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நன்மை நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நன்மை நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழிவுக்கு சமானமாய் வயதத்திற்கு வாழ வேண்டும். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழிவுக்கு சமானமாய் உன் வயதத்திற்கு வாழ. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழிவுக்கு சமானமாய் உன் வயதத்திற்கு வாழ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலங்களிலே இந்த 2 வசனங்களை தந்தார். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் வாயை விரிவாய்க்கிற அதை நான் நன்மையை நான் நிரப்புவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த குட்டிகள்லாம் என்ன பண்ணும் சொல்லுங்க? வாய் என்ன செய்யும்? அப்படியே திறந்து வைக்கும். தாய் பறவை கொண்டு வந்து என்ன பண்ணும்? அதனுடைய வாயில் என்ன செய்யும்? ஆகாரத்தை கொண்டு வைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றா, உன் வாயை திறந்து நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க.
சொல்லுகிறான், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினால் என் எலும்புகள் என்ன செய்கிறது? உலர்ந்து போயிடுச்சு. நம்ம அடக்கி வச்சு ஒரு நாள் அதை அப்படி பிரஸ்ட் அப்படி பயங்கரமா அதை வெடிச்சிடும். வெளியே சொல்லுங்க. அப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும். வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசணும். வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் பிரச்சனை இருக்குப்பா, என் தேவை இருக்குப்பா, எனக்கு இப்படி போராட்டம் இருக்குப்பா, எனக்கு இப்படி நெருக்கம் இருக்குப்பா, எனக்கு இப்படி பலவிதமான சூழ்நிலை இருக்குப்பான்னு ஆண்டவருக்கு நம்ம பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு நண்பனாக நினைத்துக் கொள்ளணும். எது சொல்லுது? நீ சிநேகிதனாகிய ஆபிரகாமே. அல்லேலூயா சொல்லுங்க. 75வது வயதிலே ஆபிரகாம் கர்த்தரை அறிந்து கொண்டான். ஆண்டவர் சொன்னார், உன் இனத்தையும் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னார். அந்த கிட்டத்தட்ட 185 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். அது வரைக்கும் ஆண்டவரோடு பேசுகிறவனாக, ஆண்டவரோடு நடக்கிறவனாக, ஆண்டவரோடு இருக்கிறவனாக காணப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததியை ஆசீர்வதி. ஆண்டவர் எனக்கு பிள்ளை இல்லையப்பா சொன்னீங்களா? ஆண்டவரே நான் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலையும் கடற்கரை மணலையும் இல்லையப்பா. ஆண்டவரே இந்த லோத்தியம் பிள்ளைய வச்சுக்கிட்டுமா, இந்த எலியேசரை என் பிள்ளைய வச்சுக்கிட்டுமா, இந்த இஸ்மவேலை என் பிள்ளைய வச்சுக்கிட்டுமா? ஆண்டவர் சொல்ல, உன் கர்ப்பத்துல பிறக்கிறவனே உனக்கு பிள்ளையா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அநேக வேலைகளை நம்ம விடுதான். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள், சில குறைவுகள் வரும்போது நாம் நொந்து போகிறோம். பொருளாதார தேவைகள், சிலருடைய வாழ்க்கையில பொருளாதார தேவைகள் ரொம்ப தேவையா மாசம் ஆனா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தா தான் வீட்டை நடத்த முடியும். அதுக்கு குறைவாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த கஷ்டமா இருக்கும். நிறைய காரியங்களை பண்ண முடியாது. அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தேவைகள் இருக்குதுப்பா, என்னுடைய வாஞ்சம் இருக்குதுப்பா, இதை நீ எனக்கு உதவி செய்யணுமே என்று கேட்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 71:8 வாசிக்கும்போது வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 71:8 வாசிக்கும்போது வாசிக்க. சங்கீதம் 71:8. என் வாழ்வு துதியினால் நாடோறும் மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக. என்னது? என்ன சொல்லுங்க? என் வாழ்வு துதியினால். ஆண்டவரை வாயினால துதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே துதிக்கணும். புது புது பாடல்கள் நம்ம பாடணும். நம்ம கண்ணதாசன் இளையராஜா எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? புது புது பாடலை பாடுறாங்க. அவங்க எப்படி பாடுறாங்க? மதுபானத்தை குடித்து பல விதமான காரியங்களை செய்து அவங்க செய்யறாங்க. ஆனா நீங்கள் மதுபானத்துக்கு எது வெறி கொள்ளாமல், எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறீங்களா? எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்க. 18ஆம் வசனமா? எபேசியர் 5:18 வாசிக்கிறீங்களா? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் மேற்கொள்ளாமல் பாத்தீங்களா? ஆண்டவர் சொன்னார், நீங்க ஆவியில நிறைந்து காணப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய சொல்லுங்க பிள்ளைகளாக இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாரால நடத்தப்படுறீங்க? கணவனால நடத்தப்படுறீங்களா? மனைவியால் நடத்தப்படுறீங்களா? தேசத்தால் நடத்தப்படுறீங்களா? உடைய குடும்பத்தால் நடத்தப்படுறீங்களா? இல்ல நீங்களே உங்களுக்கு நடத்துறீங்களா? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எழுதுவாங்க, அவர் பாடு பார்ப்பாங்க. சங்கீதக்காரர்களா, வானங்களே அவரை துதியுங்கள், சந்திரனே அவரை துதி, நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அழகா சொல்றா பாத்தீங்களா? நீங்க வானத்துல ஸ்டார் நல்லா இருக்குல்ல அப்படின்னு இருக்கீங்க. அல்லேலூயா. அதுல வானங்களே துதியுங்கள், சந்திரனே துதி, காற்றே துதி, ஆகாய விரிவே துதி, அக்கினியே துதி. எவ்வளவு அழகா பாடுறா பாத்தீங்களா? சங்கீதன பாட்டு நம்ம இப்படி வாசிக்கிறோம். அவங்கெல்லாம் அதை வந்து பாட்டா பாடுவாங்க. யூதர்கள் பாட்டா பாடுவாங்க. அப்போ அருமையான தெய்வ பிள்ளைகளே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? மத்தேயு 5:6. தெய்வ பிள்ளைகளே, நமக்கு என்ன வேண்டும்? பசி தாகம் வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பொண்ணை ஒரு பையன் காதலிக்கிறான்னு வைங்க, அவன் எப்படி இருப்பான்? அவளை
திருமணத்துக்காக இந்த என்ன சொல்லுவாங்க, என்கேஜ்மெண்ட் என்ன தெரியல, நிச்சயதார்த்தம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு இந்த பொண்ணுக்கு இந்த பையன் பண்ணி வச்சிருக்காங்க. போன்ல பேசிட்டே இருப்பாங்க. புருஷனுடைய அந்த அவனுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு கேட்கணும்னு சொல்லி இந்த பொண்ணு மாப்பிள்ளை எவ்வளவு விருப்பமா இருப்பாங்க. அந்த கல்யாணம் நடக்காத அவர்கள் ஏங்கிக் கொண்டே இருப்பார்கள். அதே போல தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மேல ஒரு காதல் நமக்கு வேணும், ஆண்டவர் மேல ஒரு பாசம் நமக்கு வேணும், ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை நமக்கு வேணும். ஆண்டவர் தங்கிட கருத்துனா ஆண்டவரை பார்க்கக்கூடிய குறித்த நாட்சாமங்களுக்கு முன்பதாக நான் எழுதிக் கொள்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் மேல ஒரு காதல், ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை, ஆண்டவர் மேல ஒரு பாசம் இருந்தா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க கர்த்தர் அருளால் இருக்கிறார். அல்லேலூயா. யாரா இருக்கலாம், ஊழியக்காரரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், சிறுபிள்ளையா இருக்கலாம், ஆண்டவர் மேல ஒரு காதல் நமக்கு தேவை, ஆண்டவர் மேல ஒரு பாசம் நமக்கு தேவை, ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை. ஆண்டவரை நான் எப்போ பார்ப்பேன், ஆண்டவருடைய முகத்தை நான் எப்போ தரிசிப்பேன். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 64:4. சங்கீதம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உத்தமத்தின் மேல் எய்தி பொறுத்து கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்று பயமின்றி சட்டியில் அவன் மேல் எய்கிறார்கள். ஆமென். இன்னைக்கு தங்களுடைய நாவுகளை வைத்து இன்னைக்கு நம்ம ஒருத்தரை குறை சொல்லி வந்த இவர் சரியில்லைப்பா, இவர் இப்படிப்பட்டவர்ப்பா, ஒரு மனைவியை துக்கப்படுத்திடும். அவருடைய வார்த்தைகள் கவனமா இருக்கணும். மனைவி மேல புருஷன் மேல சொல்ற வார்த்தைகள். யோபுடைய மனைவி சொன்னா, ஏய் நீ என்ன உயிரோடு இருக்கிறியா, நீ தேவனை தூஷித்து நீ என்ன செய், ஜீவனை விடு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அன்பான வார்த்தையை பேசணும். மனைவி என்ன விரும்புறாவா, புருஷன் நம்மகிட்ட அன்பா பேசணும். நீங்க அநேக புருஷன்மார் மனைவி நினைச்சது இல்லை, பேசுறது இல்லை. அநேக மனைவிமார் புருஷன் பேசுறது இல்லை. எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது. இப்ப உள்ள மனைவிமார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செல்போன் எங்கதான் இருக்கு வாங்குவாங்க தெரியல, அதுக்கு டேட்டா போட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. புருஷன் மேலே மனைவி மேலே நம்ம அன்பா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் மேல அன்பா இருக்கணும், ஆண்டவர்கிட்ட பேசணும். செல்போன் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணும்போது செல்போனை தூக்கி வச்சிடணும். நான் இப்ப பார்த்தாலும் முன்னால செல்போன்ல தூக்கி வைக்கல, அப்படி இல்லை, தூக்கி வீட்டுல வச்சுட்டு அப்படி போயிடுறேன். செல்போன் இல்லாம வர முடியாதா? அல்லேலூயா. பெரிய பெரிய கோயில் எல்லாம் பாருங்க, என்ன பண்ணலாம், செல்போன் அனுமதி இல்லை. செல்போனை எழுதினோம் ஆஃப் பண்ணி வைக்க. மோகன் சிலாசன கூட்டத்துல ஊழியக்காரர்களுக்கு கான்ஃபரன்ஸ் செய்வாங்க. கான்ஃபரன்ஸ் செய்யும்போது செல்போனை தான் வாங்கி வச்சுருவாங்க. ஒரு காலையிலேருந்து சார்ஜ் வரைக்கும் என்ன பண்ண முடியாது, செல்போனை எடுக்க முடியாது. முக்கியமான கூட்டம்லாம் வச்சாங்கன்னா பாருங்க, மோசை அரங்கன்னு ஒண்ணு இருக்கு, அங்க கூட்டு போகும்போது எல்லாரும் செல்போனை கொடுத்துருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை இந்த செல்போன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, நம்மை உலக காரியங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. நம்ம ஆண்டவருக்கு நம்ம அடிமைகளாக காணப்படுறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வாசிங்கள் யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 16:23. யோவான் 16:23 வாசிக்கிறீங்களா? அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏதா இருந்தாலும் ஒரு 100 ரூபாயா இருக்கட்டும், ஒரு 1000 ரூபாயா இருக்கட்டும், ஒரு 1 லட்சம் ரூபாயா இருக்கட்டும், யார்கிட்ட கேட்கணும் சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நாங்க ஃபீஸ் கட்டுறதுக்காக எங்க அப்பாட்ட போவோம். அது சொல்ல, நீ ஆண்டவர்கிட்ட கேட்டியா, ஏசப்பாட்ட கேட்டியா, போய் கேட்டு வா. ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணு, 1/2 மணி நேரம் வேதவாசி. அப்படிதான் இங்க வளர்த்தா. இன்னைக்கு தெய்வத்திலே என்ன செய்யறோம், எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கிட்டாங்க, இந்த நகையை வாங்கிட்டாங்க, இந்த சேலை வாங்கிட்டாங்க, புத்தகத்தை கேட்கறது தவறு கிடையாது. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவர் சொன்னா, நீ அழியாததும் வெட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு புருஷன் ஒரு சேலைக்கு 2 சேலை வாங்கி, ஆண்டவர் 5 சேலை வாங்கிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. வேதநாயக சாஸ்திரியார் ஒரு சமயம் ஸ்ரீலங்கா போயிருக்கும்போது பெரிய பாட்டுக்கார், நிறைய
பாமால கீர்த்தனெல்லாம் அவர் தான் பாடினது. அப்போ சிலர்ல போயிருக்கும்போது என்னாச்சுன்னா அவர் ட்ரெஸ் ஒரே ஒரு ட்ரெஸ் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை கலந்து வச்சுட்டு குளிக்க போனார். குளிக்க போயிட்டு வரதுக்குள்ள என்ன ஆயிட்டு ஒரு திருடன் வந்து எல்லாத்தையும் தூக்கி போயிட்டான். சாயங்காலம் அவருக்கு அந்த பாட்டு கச்சேரி கிறிஸ்தவ ஊழியர் அவர் ஊழியர். அப்போ போனதுக்கு ட்ரெஸ் இல்லை. அப்பதான் ஒரு பாட்டு அவர் பாடினார். அந்த பாட்டு இதுதான் அதான் பாடினாரான்னு தெரியல. அதுல என்னை உயிரோடி இருக்கையிலே எந்த குறை சொல்வனே என்னை உயிரோடி இருக்கையிலே என்ன குறை சொல்வனே. அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கும்போது எனக்கு என்ன குறை உண்டு? அல்லேலூயா சொல்லுங்க. திடீர்னு ஒரு கார் வந்து நிக்குது. கார் வந்து ஒரு பெரிய பணக்காரர் வந்து இறங்குறார். வேதநாயக சாஸ்திரியாரை கூட்டு போய் 5 செட் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தார். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ இணைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் உதவி செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. பூமியை காட்டிலும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவுமாய் கர்த்தர் உன்னை குறித்து திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோட பேச ஆசைப்படுகிறார். ஆண்டவர் உங்களோட ஐக்கியமா இருக்க ஆசைப்படுகிறார். ஓ நீ ஆண்டவர்ல என்ன கேட்டால் ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்டார், சாலமோனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவன் சொன்னான், ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆள்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தோடு கூட ஐஸ்வரியத்தையும் தீர்க்க ஆயுசையும் அழகையும் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ கேட்பதற்கும் நீ நினைப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் உனக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சங்கீதம் 81 சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது வாசிங்க 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 81. நம்முடைய பலனாகிய தேவனை எப்படி பாடணும்? கேள்விரமா பாடணும். அல்லேலூயா சொல்லுங்க. பலன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல. சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா மூக்குல இந்த இது என்ன ஓடிட்டு இருக்கு, ஆக்சிஜன் ஓடிட்டு இருக்கு, ட்ரிப் ஏறிட்டு இருக்கு. அந்த இதுல இருந்து கர்த்தரை பாடி துதிக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உயிரே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த நேரத்தில் கர்த்தரை நம்ம துதிக்கிறவர்களாய் காணப்படுறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பலனாகிய தேவன், என் பலனாகிய கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலனாகிய தேவனை நம்ம எப்படி பாடணுமா சொல்லுங்க? சத்தமாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக நம்ம பாடணும். நல்ல உற்சாகமா பாடணும். நல்ல ஆவியில நம்ம பாடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பாப்போம். தம்புரு வாசித்து வீணையின் இனிய ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாடுங்கள். சங்கீதம் பாடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தானுக்கு சங்கீதம் எப்ப வரும்? சாராயம் குடிச்சா என்ன வருமா? ஒரு சங்கீதம் வருமா? தேவ பிள்ளைகளுக்கு எப்ப சங்கீதம் வரும்? ஆவியிலே நிறையும் பரிசுத்தாவியிலே நிறைஞ்ச பரிசுத்தாவியிலே வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிரகடனீர்கள். பலனுக்கு எருசலேமில் யூதேயாவில் சமாரியாவில் நீங்கள் எனக்கு இருப்பீர்கள், சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவருக்கு பலத்தை கொடுப்பார். ரோமா இந்தியாவுக்கு வரும்போது எத்தனை கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் இருந்தாங்க? ஒருத்தர் கிடையாது. ஆனா தேவனுடைய ஆவியானவர் வரும்போது அவர் மலையாள பாஷை பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, இந்த வட இந்தியால இருந்து பசங்க எல்லாம் வர்றாங்க. வந்து என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? வட இந்தியா பேசுற ஹிந்திக்காரங்க என்ன பேசுறாங்க? ஐயா தமிழ் அழகா பேசுறாங்க. பானிபூரி விற்கிறவங்க என்ன பேசுறாங்க? அண்ணே பானிபூரி சாப்பிட்டீங்களா? அழகா பேசுறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம உங்களுடைய வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டுடைய ஆவியானவர் வரும்போது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல மொழிகளை பேசலாம், பல மொழிகளை பேசலாம், பல பாட்டுகளை பாடலாம். கஷ்டமா பல மொழி
ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லையே எப்படி பாடுறாங்க. அது தேவனுடைய ஆவி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவி வரும்போது நம்ம பல மொழிகள்ல பேசலாம், பாடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே வாசிங்க மூணாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மூணாம் வசனம். நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் மாத பிறப்பு வந்தா என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஆராதனைக்கு வரணும். பௌர்ணமி அமாவாசை வரும்போது என்ன செய்யணும்? ஆண்டவர் ஆராதிக்கணும். நீங்க ஆராதிக்கிறனால தான் இன்னைக்கு சூனியம் பண்றவன் செய்வன பண்றவன் இன்னைக்கு செய்வன பண்றான் சொல்லுங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு என்ன பண்றான்? செய்வன சூனியம் பண்ணிட்டு இருக்கிறான். காரணம் நீங்க தேவனை ஆராதிக்கல. அல்லேலூயா. எக்கால ஊதுங்கள். என்ன ஊதுங்கள்? எக்கால ஊதுங்கள். நம்ம ஜெபம் பண்ணாலே இந்த சபையில ஒரு எக்காலம் தாங்கப்பா. அநேக சபைகள் இருக்க ஒரு எக்காலம் நமக்கு வேணும். எக்கால சத்தத்தோடு அவரை துதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை துதிக்கிற ஒரு ஜனமாக நம்ம காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் யாத்ராகமம் 2:23-24 அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் படமொழி சொல்லுவாங்க. அழுத பிள்ளைதான் என்ன செய்யுமா? பால் குடிக்கணும். கடந்த நாட்கள் 21 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணும்போது டெய்லி அழுது ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இஸ்ரவேலை மாற்றும், இந்த வேதனையை மாற்றும், இந்த கண்ணீரை மாற்றும். அழுது ஜெபம் பண்ணு. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் எப்படி ஜெபம் பண்றீங்களா? அழுது ஜெபம் பண்றீங்களா? எப்படி ஜெபம் பண்றீங்க? ஆத்திரம் தோத்திரம் ஆமென். என்ன ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்க? ஆத்திரம் தோத்திரம். நீங்க ஜெபிச்சாங்களா? ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும், இந்த இரத்தமாய் மாற்றும், இதுல எந்த வியாதியும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் சாடலாம். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? ஆத்திரம் தோத்திரம் நல்லா ஜெபம் பண்ணும். வாயில திறந்து ஜெபம் பண்ணும். பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணும். ஆண்டவர் செய்த அற்புதங்களை எண்ணி ஜெபம் பண்ணும். தேசத்துக்காக ஜெபம் பண்ணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணும். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே உன்னை நேசிக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க? சுகித்து இருப்பாங்க. இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணீங்களா? பயங்கரமா இந்த ஒரு சகோதரி எனக்கு எழுதுறாங்க. மாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல எல்லாம் குண்டை போடலாம். எல்லாரும் கொத்தா செத்துட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய குண்டுகளை போட்டு இருக்கிறாங்க. நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்களா? எங்களுக்கு பிரச்சனை ஜெபம் பண்றோம். உங்களுக்காக ஜெபம் பண்றோம். உங்களுக்காக ஜெபம் பண்றோம். அப்ப அருமையான தேவர்களே நீங்க ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அருமையான தேவர்களே நாம என்ன செய்யக்கூடாது? அங்கே 12ஆம் வசனத்துல அந்த வசனத்துல உனக்குள்ளே அந்நிய தேவர்கள் இருக்க வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்நிய தேவர்களை நம்ம வணங்கவும் கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவைகளை நாம் எடுத்து போடணும். ஒருவேளை நம்முடைய வீட்டுல ஏதாவது காரியங்களை நம்ம வச்சிருந்தா அதை நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஒரு விக்கிரக ஒரு 10 ரூபாய் ஒரு விக்கிரக படம் போட்டு ஒரு 10 ரூபாய் வச்சிருந்தேன். அது நிமித்தமா ஒரு பெரிய ஒரு வியாதி, மனைவிக்கு ஒரு பெரிய மரண போராட்டம் வந்துச்சு. அவருக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு செல்லாமாயி ரொம்ப போராட்டமாச்சு. அந்த துட்டை கொண்டு வெளியில போட்டப்பதான் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம சில காரியங்களை கவனமா இருக்கணும். நம்ம பரிசுத்த ஜாதி. தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். அசுத்தமான கிரியைகள், அசுத்தமான காரியங்களுக்கெல்லாம் விலகி ஓடணும். அப்பதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை எப்பவும் ஆண்டவரை ஆராதிக்கிறதா காணப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு நன்மையினால நம்ம திருப்தி ஆகலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அஸ்தமா சொல்லும்போது கூட சொன்னாங்க, நன்மையினால திருப்தி ஆகலாம். கழுகுக்கு சமானமா உடைய வயது என்ன செய்யுமா? வயசு ஆனாலும் கர்த்தர் நமக்கு நல்ல இளமையை கற்றுத்தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் 120 வயசு வரைக்கும் வாழ போறீங்க? 120 வயசு வரைக்கும் எத்தனை பேர் வாழ்க்கை விசுவாசிக்க நடக்கும்? ஒருத்தர் கேட்டுக்கிறார், எத்தனை பேர் 120 பைபிள் காலேஜ் நடத்தும் போது கேட்டுக்கிறார்,
எத்தனை பேர் 120 வயசு வரைக்கும் வாழ போறீங்க? அப்ப ஒருத்த மட்டும் சொல்லியிருக்காங்க 120 வயசு. அவன் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தான். மற்றவங்களாம் விசுவாசிக்காரங்களாம் 100 வயசு கீழே அவங்க மறிக்கிறாங்க. அப்ப உங்களுடைய விசுவாசம் தான் உலகத்தை ரட்சிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றா, நன்மையினால் உன் வாயை என்ன செய்கிறா? என்ன நன்மை? நீங்க பேசுற அந்நிய பாஷை, நீங்க பாடுற பாடல்கள், நீங்க வந்து ஆசீர்வாதத்தை நம்மளை ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதம், நீ நல்லா இருப்பப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்பப்பான்னு சொன்ன அந்த வார்த்தைகள், இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாயை வச்சு பிசாசுடைய கிரியைகளை நம்ம விரட்ட முடியும். பிசாசுடைய வல்லமை நம்ம உடைக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவர்களே, அங்கே வாசனை போல ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் சட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். ஓடினாலும் சோர்வடையார், நடந்தாலும் என்ன செய்வார்கள்? சோர்வடைய மாட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நான் 5 மணிக்கு எந்திரிச்சோம். 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு 6:15 வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு திருப்பி மெசேஜ் ரெடி பண்ணிட்டு திருப்பி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற முடிச்சு திருப்பி ஒரு ஆராதனை நடத்த போனோம். இதே மாதிரி நடத்தணும். அப்ப இதுக்கு ஆண்டவருடைய பலன் தேவை. இன்னைக்கு சில ஊழியக்காரங்க எத்தனை ஆராதனை நடத்துறாங்க? 5 ஆராதனை, 6 ஆராதனை. அன்னைக்கு எங்க உமைக்கம்மா ஒரு சகோதரிட்ட பேசிக்கிட்டாங்க, எங்க சபையில ஞாயிற்றுக்கிழமை 5 ஆராதனை நடக்கும். வெளியே சொல்லுங்க, அப்பா எப்படி நடத்துறீங்க? ஒரு ஆராதனை நடத்துறதுக்குள்ள இதெல்லாம் போயிருது, உயிரே போயிருது, சரீரம் பலகீனமாயிருது. 5 ஆராதனை நடத்துறாங்களா? ஒரு அருமையா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆண்டவர் நிச்சயமா உங்களை பலப்படுத்துமா? இன்னைக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யறதுக்கு என்னன்னா பலன் உண்டு. வாசிங்க சங்கீதம் 53:5. 1-2 வசனங்களை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். சீக்கிரம் முடிச்சிடுவோம். வாசிங்க சங்கீதம் 63:5. சங்கீதம் 63:5 வாசிங்க. எண்ணத்தையும் கொழுப்பை உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நிற்கும். நல்ல நினம். நினம்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? நினம் இந்த எலும்புக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? அப்படி உறிஞ்சி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு எலும்பு அது என்ன பண்ண சொல்லுவாங்க? அந்த எலும்பு துண்டு போடுங்க அப்படிமா. அப்ப சாப்பிடும் போது பெண்கள் இன்னைக்கு அம்மாலாம் பாத்தீங்கன்னா இந்த மீன் எல்லாம் மாறினா அந்த மண் தலையெல்லாம் அப்படியே வச்சு உரிச்சு எடுத்து சாப்பிடுவாங்க. அது சிலருக்கு கொடுத்த கிருபை. எல்லாருக்கும் அப்படி கிடையாது. அது சிலருக்கு அப்படி கொடுத்த கிருபை. சிலர் அப்படி ருசிச்சு சாப்பிடுவாங்க. அப்ப தேவ பிள்ளைகளே, அப்ப அந்த இதுல இருக்கிற அந்த உள்ள இருக்கிற அந்த பலன், அந்த உள்ள இருக்கிற அந்த வல்லமையினால கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 65:4 வாசிக்கும் போது சங்கீதம் 65 சங்கீதம் பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான். உன்னுடைய பரிசுத்த ஆலயமாகிய இந்த வீட்டின் நன்மையால் உறுதியாகும். ஆமென். நீங்க 64 தான் வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்துல நீங்க இருந்தீங்கன்னா போதும். என்ன நன்மை கிடைக்கும்? ஆண்டவருக்கு வெளிப்பாடு கிடைக்கும். சரி மாதிரி சாமுவேல் போய் சபையில உட்கார்ந்து இருந்தார். சாமுவேல் கூட யார் பேசினா சொல்லுங்க தம்பி? தேவி சாமுவேல் தாத்தா கூட யார் பேசினா? ஏசப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க போய் சபையில வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு வந்து பேசுவார். எதிலே ஏசப்பா உங்ககிட்ட பேசுவாரு. ஒரு காலத்துல பெரிய தீர்க்கதரிசியா கர்த்தர் உங்களை மாற்றிடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டுடைய பிள்ளைங்க ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது அவைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவரை போலவே நாம் மாறுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சுவாபம் மாறுகிறது, இந்த வாழ்க்கை மாறுகிறது. நம்ம உட பாவனை உலகத்துல இருந்தா எப்படி இருப்போம்? நம்ம இஷ்டம் போல வாழ்வோம், இஷ்டம் போல பேசுவோம். இப்ப நம்ம பேச முடியுமா? இப்ப நம்ம பேச முடியுமா? ஏதாவது இஷ்டத்துக்கு பேச முடியுமா? கெட்ட வார்த்தை பேச முடியுமா?
ஒரு தடவை கெட்ட வார்த்தை பேசினா ஐயோ நம்ம பேசிட்டோமே, ஆண்டுடைய பிள்ளைங்க நம்ம பேசிட்டோமே அப்படின்னு நம்ம மனசெல்லாம் அப்படியே படபடன்னு அடிக்கும். ஒரு பொய் பேசினா எப்படி இருக்கும்? மனசெல்லாம் ரொம்ப வேதனை. ஐயோ நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க, நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க, வருஷத்துக்கு ஒரு கிட்டது செய்யணும் நம்ம மனசு விட. நாட்கள் ஒரு ஃப்ரெண்டு வட இந்தியாவில இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு. அவர் வந்து தேவனை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து சிபி சோரன் ஒரு முதலமைச்சர் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்ப அந்த ஊர்ல சேர்ந்தவர். அவருக்கு சின்ன வயசுல அவங்க அப்பாவுக்கு முதல் மனைவி இறந்தபடினால 2வது திருமணம் பண்ணிட்டார். திருமணம் பண்ணினதுனால இவரை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. ஒரு சின்ன வயசுலேயே ரொம்ப கொடுமைப்படுத்தி ஒரு ஆண்டவர் அறிஞ்சு குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டார். வெளியில வந்த உடனே இவருக்கு 2 கோடி சொத்து அதை எடுத்துட்டாங்க. எத்தனை கோடி சொத்து? 2 கோடி சொத்து எடுத்துட்டாங்க. இப்போ அவரு தனியா தான் ஒரு இடத்துல இருக்கிறார். அப்ப அவர் கடந்த நாட்டில் என்ன ஃபோன் பண்ணி கேட்ட, பாஸ்டர் ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா. என்ன பிரதர் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் காசு வச்சிருக்கேன், இந்த காசை வச்சு எங்க அம்மாவையும் என் சகோதரியை நான் அடிக்கணும், அடிக்கலாமா அப்படின்னா. நீங்க சொல்லுங்க, ரவுடிகளை வச்சு நான் அடிக்கணும், நீங்க சொல்றதை வச்சுதான் நம்ம செய்யக்கூடாது. சொல்லுங்க, நீங்க அப்படி செய்யக்கூடாது. நீங்க ஒரு தேவ மனுஷன், அவர் மூலம் எத்தனையோருக்கு கத்தர் அற்புத சுகத்தை கொடுத்திருக்கிறார், தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் அவர் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கல்யாணம் ஆகல, 43 வயசாகுது. நான் அவர் சொன்ன வார்த்தை என்ன, எங்க அம்மா எனக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிட்டாங்க, என் சகோதரி எனக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க, அவங்க நான் அடிக்கணும், என்ன சொல்றீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், அப்படி செய்யாதுங்கிறத. நான் சொன்னார், நான் ஜோம் பண்ணி விட்டேன், கொஞ்சம் கவலைப்படாதீங்க, நான் ஜோம் பண்ணேன். நான் சொன்னார், பாஸ்டர் நீங்க ஜோம் பண்ண பிறகு அப்படிப்பட்ட அந்த கசப்பு தன்மை இருந்து போயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற சுபாவம் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கொடுத்திருக்கோம், எத்தனையோ பேருக்கு வஸ்திரங்களை வாங்கி கொடுத்திருக்கோம். ஆனா அவங்க நமக்கு விரோதமா இருக்கலாம், நமக்கு இந்த அளவுக்கு பேசலாம். கவலைப்படாதீங்க. ஓ சந்தோஷப்பட்டு கலிமுருகன் பரலோகத்தில் பல உறுதியாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஐயோ நான் எவ்வளவோ நன்மை செய்தனே, எவ்வளவோ உதவி செய்தனே, எவ்வளவோ காரியங்களை செய்தனே, என் வாழ்க்கையில வேதனை, என் வாழ்க்கையில கண்ணீர், என் வாழ்க்கையில அவமானம். தேவனே கர்த்தர் ஒரு நாளிலே உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.